ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குதிரைவாலி சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, அது கூடவே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், குதிரைவாலி அரிசி ஒரு ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க, அல்லது இது மாதிரி உலக்கு இருந்தால் ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. அரை கப் அளவு பாசிப்பருப்பு, இதிலேயே 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, இது மூணையும் வந்து ஒன்றா கலந்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 3 தடவைக்கு 4 தடவை கூட களைஞ்சி எடுத்துக்கோங்க. இதே போல் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம குக்கரை சூடு பண்ணிடலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, மிளகு, நம்ம எப்போதுமே சாம்பாருக்கு தாளிப்போம் இல்லையா, அது போல் தான் கடுகு, மிளகு. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜீரகம் கூட லைட்டாக சேர்த்துருக்கேன். இதை பாருங்கள், இதே போல் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு எல்லாம் வெடித்ததுக்கப்புறமா அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா இது போல் கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயம் வேகணும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காய், பச்சை பட்டாணி, அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இந்த காய் வந்து கொஞ்சம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம களைஞ்சி வச்சுருந்த குதிரைவாலி அரிசி, பருப்பு எல்லாத்தையும் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறணும். குக்கரில் சேர்த்துக்கிட்டு நம்ம எப்பொழுதுமே சமைக்கும்போது குக்கரில் வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறோம். ஊற வைக்காமல் எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அதே போல் தான் அளவுகள் எல்லாமே. நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறணும். சேர்த்து நல்லா அடிப்பிடிச்ச அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இது கூடவே நம்ம வீட்டு மிளகாய் பொடி நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட உப்பு, கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம புளி ஒரு இதில் ஊற வச்சு எடுத்துக்கிறணும். கம்மியாக, ரொம்ப அதிகமாக எடுத்துடக்கூடாது, அப்புறம் புளிப்பு தட்டும். புளி இது கூடவே சேர்த்து குக்கரை வந்து மூடி போட்டு மூடி விசில் வச்சிடணும். ஒரு 4 விசில் அல்லது 5 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு தம் போனோன்னே எடுத்து நீங்கள் கிளறி விட்டு பரிமாறணும். இப்போது நம்ம இதை மோர் வெங்காயம் அல்லது முட்டை அல்லது காரமாக ஏதாவது செஞ்சு சைடிஷ் செஞ்சு அது கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியானது, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள்.